வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டினை ரெஃப்யூஸ் இந்த வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெண்டு வேர்டுமே மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. டினை யூஸ் பண்ற இடத்துல ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெஃப்யூஸ் யூஸ் பண்ற இடத்துல டினை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு 7 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல டினை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். டினைனா வெர்பு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா டு சே தட் சம்திங் இஸ் நாட் ட்ரூ. இப்போ யாராவது ஏதாவது சொல்றாங்க அது உண்மை இல்லை பொய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல டினைன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து ரெஃப்யூஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வெர்பு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா டு சே தட் யூ வில் நாட் டூ ஆர் அக்செப்ட் சம்திங். இப்போ யாராவது ஏதாவது செய்ய சொல்லி சொல்றாங்க உங்ககிட்ட, நீங்க அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ரெஃப்யூஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க அதை வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெஃப்யூஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐ டினை தட் ஐ மேட் ஏ மிஸ்டேக். இந்த இடத்துல டினைன்ற வேர்டை பார்த்தீங்கன்னா டு சே தட் சம்திங் இஸ் நாட் ட்ரூ அந்த மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ டினை தட் ஐ மேட் ஏ மிஸ்டேக். ரெண்டாவது பார்ப்போம். யூ கேனாட் டினை தட் யூ ஆர் ராங் பிகாஸ் வி ஹாவ் ப்ரூஃப். நீ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூ கேனாட் டினை தட் யூ ஆர் ராங் பிகாஸ் வி ஹாவ் ப்ரூஃப். மூணாவது பார்ப்போம். he asked me to give him lift but I refused. இந்த இடத்துல ரெஃப்யூஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா டு சே தட் யூ வில் நாட் டூ அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் என்கிட்ட லிஃப்ட் கேட்டான் ஆனா நான் கொடுக்கல, மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. he asked me to give him lift but I refused. நாலாவது பார்ப்போம். she refuses to accept the promotion due to personal obligation. இந்த இடத்துல ரெஃப்யூஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா டு சே தட் யூ வில் நாட் அக்செப்ட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில பர்சனல் காரணத்துக்காக ப்ரொமோஷனை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷி ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் தி ப்ரொமோஷன் டியூ டு பர்சனல் ஆப்ளிகேஷன். அஞ்சாவது பார்ப்போம். ஆன் கோல்டு மார்னிங்ஸ் தி பைக் ஆல்வேஸ் ரெஃப்யூசஸ் டு ஸ்டார்ட். அதாவது இந்த இடத்துல ரெஃப்யூஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா டு சே தட் யூ வில் நாட் டூ அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. காலங்காத்தால பனியில பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆன் கோல்டு மார்னிங்ஸ் தி பைக் ஆல்வேஸ் ரெஃப்யூசஸ் டு ஸ்டார்ட். ஆறாவது பார்ப்போம். ஷி ரெஃப்யூஸ்ட் ஆல் ஹெல்ப் வென் ஷி வாஸ் இன் ட்ரபிள். இந்த இடத்துல ரெஃப்யூஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா டு சே தட் யூ வில் நாட் அக்செப்ட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவ கஷ்டத்துல இருக்கும் போது நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க, ஆனா அவ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. she refused all help when she was in trouble. ஏழாவது பார்ப்போம். இது டினையும் ரெஃப்யூஸும் சேர்ந்த மாதிரி வர சென்டென்ஸ். மைண்ட் மோஸ்ட்லி டினைஸ் வாட் இஸ் குட் ஃபார் யூ பட் யூ கேன் ரெஃப்யூஸ் டு லிசன் டு யுவர் மைண்ட் பை பீயிங் அவேர். அதாவது மனசு வந்து எப்பயுமே உங்களுக்கு எது நல்லதோ அது வேணாம்னு தான் சொல்லும், ஆனா நீங்க மனசு சொல்ற பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைண்ட் மோஸ்ட்லி டினைஸ் வாட் இஸ் குட் ஃபார் யூ பட் யூ கேன் ரெஃப்யூஸ் டு லிசன் டு யுவர் மைண்ட் பை பீயிங் அவேர். இது டினைக்கு செகண்ட் மீனிங் இருக்குங்க. என்ன அந்த மீனிங்னு கேட்டீங்கன்னா நாட் அலோ சம்படி டு ஹேவ் சம்திங், நாட் அலோ சம்படி டு டூ சம்திங். மற்றவங்களுக்கு கிடைக்க விடாம பண்றது, மற்றவங்கள செய்ய விடாம பண்றது. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷி டினைடு பர்மிஷன் டு ஹாவ் ஏ செகண்ட் ஐஸ்கிரீம். இந்த இடத்துல டினை பார்த்தீங்கன்னா நாட் அலோ சம்படி டு ஹாவ் சம்திங்ன்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவ வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஷி டினைடு பர்மிஷன் டு ஹாவ் ஏ செகண்ட் ஐஸ்கிரீம். ரெண்டாவது பார்ப்போம். தி கோல் கீப்பர் டினைட் ஹிம் இஸ் ஃபோர்த் கோல். இந்த இடத்துல டினைன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா நாட் அலோ சம்படி டு டூ சம்திங் அந்த மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனை வந்து ஃபோர்த் கோலை
போட விடாம கோல் கீப்பர் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தி கோல் கீப்பர் டினைட் ஹிம் இஸ் ஃபோர்த் கோல். ரெஃப்யூஸ்க்கு ரெண்டாவது மீனிங் இருக்குங்க. இந்த ரெண்டாவது மீனிங் வந்து நவுனா யூஸ் பண்ணுவோம். ரபிஷ் தட் யூ த்ரோ அவே ஃப்ரம் யுவர் ஹவுஸ் ஆர் ஃபேக்டரி. அதாவது இந்த ஃபேக்டரியிலேருந்து கழிவு நீர் வெளியே வருது இல்லையா, அந்த மாதிரி குப்பையை வந்து ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். டினை ரெஃப்யூஸ் இந்த வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.